ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 4ஆம் திருமொழி 4ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக சௌமியநாராயண பெருமாளின் ஆஸ்தானமான திருக்கோட்டியூரை அடைகிறோம். எப்போதும் போல 4 அடிகள்ல முதல் 2 அடிகள் திருக்கோட்டியூரில் வாழும் அடியார்களின் பெருமையை கூறுவார் பெரியாழ்வார். அடுத்த 2 அடிகள்ல அந்த எம்பெருமானை சேவிக்காதவர்களை நிந்திப்பார். ஆனா இந்த பாட்டுல ஒரு சின்ன வித்தியாசம். பாட்டினுடைய முதல் பாதியில திருக்கோட்டியூர்ல உள்ள அன்னப்பறவைகளை பற்றி குறிப்பிடுகிறார். இப்போ உடனே நமக்கு என்ன சந்தேகம் வரும்? இல்லையே, பாட்டின் முதல் 2 அடிகள் பக்தர்களை பத்தி தானே சொல்லணும். ஆனா இந்த பாட்டில் முதல் 2 அடிகள் அன்னப்பறவை திருக்கோட்டியூர்ல உள்ள அன்னங்களை பத்தி சொல்றார். அடுத்த 2 அடிகள் பக்தி இல்லாதவர்களை நிந்தனை பண்றார். ஏன் இந்த மாற்றம்? வாருங்கள் பாசுரத்தில் அனுபவிப்போம். உரக மெல்லணையான் கையில் உரை சங்கம் போல் மட அன்னங்கள் நிறைகணம் பறந்து ஏறும் செங்கமலம் வயல் திருக்கோட்டியூர் நரகநாசனை நாவில் கொண்டு அழையாத மானிட சாதியர் பருகும் நீரும் உடுக்கும் குறையும் பாவம் செய்தன தான் கொலோ. இந்த பாசுரத்துல ஒரு சின்ன விஷயம். அதாவது உரக மெல்லணையான் கையில் உரைன்னு தான் பொதுவா வரும். ஆனா இங்கே செய்யுள் ஓசைக்காக கையில் உரை இல் லுரை இல்லூன்னு ஆகி இருக்கும். அதாவது ஒரு இல் என்பது கூடி வந்து இருக்கும். அது ஒண்ணு. அதுபோல ரெண்டாவது அடியிலையும் நிறைகணம் பறந்து ஏறும் செங்கமல வயல்னு தான் இருக்கணும். ஆனா செய்யுளின் ஓசைக்காக செங்கமலம் வயல்னு ஆயிருக்கும். அதனால ஒரு எக்ஸ்ட்ரா இல்லும் எக்ஸ்ட்ரா இம்மும் பாட்டுல இருக்கு. இப்போது 2வது தடவை செவிக்கிறேன். உரக மெல்லணையான் கையில்லுரை சங்கம் போல் மட அன்னங்கள் நிறைகணம் பறந்தேறும் செங்கமலம் வயல் திருக்கோட்டியூர் நரகநாசனை நாவில் கொண்டு அழையாத மானிட சாதியர் பருகு நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தன தான்கொலோ. இப்ப பாட்டின் முதல் பாதிக்கு வருவோம். பக்தர்களை பத்தி சொல்லாமல் ஊரில் உள்ள அன்னப்பறவைகளை பற்றி பாடுகிறார் பெரியாழ்வார். திருக்கோட்டியூர்ல பள்ளி கொண்ட பெருமாள் இருக்காரே, உரக மெல்லணையான். பெருமாளுக்கு பெரியாழ்வார் கொடுத்த திருநாமம் பாருங்க. உரகம்னா பாம்புன்னு அர்த்தம். அது சம்ஸ்கிருத வார்த்தை. உரம்னா மார்பு, கா என்றால் பயணிப்பது அல்லது சஞ்சாரம் செய்வது, உரகன மார்பால் பயணிப்பது. பாம்புக்கு கை கால்கள்லாம் கிடையாது இல்லையா, அது மார்பாலேயே அப்படி பூமியில உரசிண்டே போறது இல்லையா, அதனால உரகம் மார்பை பூமியில் தேய்த்தபடி பயணிப்பது. அதனால பாம்புக்கு உரகம்னு பேரு. மெல்லணையான் அந்த பாம்பாகிய ஆதிசேஷன் திருவனந்தாழ்வானையே மெல் அணையான். அணைனா படுக்கைன்னு அர்த்தம். மெல்லுனா மென்மையான. மெல்லணையான் தனக்கு வழவழப்பா. பெருமாள் திருமேனியே ரொம்ப 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 மென்மையானது. சௌகுமாரியம் மிக்க மிருதுவான திருமேனி. அந்த திருமேனிக்கு ஏற்ற மெல்லணையான் நல்ல ஒரு மெத்தான படுக்கையாக, வழவழப்பு மிக்க மென்மையான குளிர்ச்சியான நறுமணம் மிக்க படுக்கையாக ஆதிசேஷனை கொண்டிருக்கார். அதனால பெருமாளுக்கு உரக மெல்லணையான் திருநாமமே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அழகான ஆதிசேஷனை மென்மையான வழவழப்பான படுக்கையாக கொண்டிருக்கும் எம்பெருமான். அவன் கையில் உரை சங்கம் போல். அவன் கையில் எம்பெருமானுடைய தாமரை போன்ற திருக்கரம் இருக்கு பாருங்க. அதுல பெருமாளுக்கு மொத்தம் 4 கை சொல்றோம். அதுல இடது மேல் திருக்கரத்துல கையில் உரைனா உரைகின்ற வசிக்கின்ற சங்கம் போல் வெளுப்பான சங்கம் பாஞ்சஜன்யம் வசிக்கிறது அல்லவா. தாமரை போன்ற கையில பாஞ்சஜன்யம், அதாவது இடது மேல் திருக்கரத்தில் உள்ள சங்கு. அந்த சங்கம் போல், அந்த சங்கு போல மட அன்னங்கள். இந்த திருக்கோட்டியூர் திவ்யதேசத்துல நிறைய அன்னப்பறவைகள் இருக்கான். அது எப்படிப்பட்ட அன்னங்கள்னா மட அன்னங்கள். மடனா மடப்பம் கொண்ட, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு சொல்றோமே. மடன்னு சொன்னா நல்ல பணிவு மிக்க பவ்யமான அன்னப்பறவைகள்னு அர்த்தம். பெருமாள் கையில சங்கு இருக்கே, கூனேறு சங்கம். அப்படி கூனேறி வளைந்து பெருமாளை கைங்கரியம் பண்ண காத்துன்னு இருக்கும். அது போல மட அன்னங்கள், அன்னப்பறவைகள் கூட நல்ல பவ்யமா பணிந்து குனிந்து இருக்கக்கூடிய அன்னப்பறவைகள். அது நிறைகணம் பறந்து ஏறும். நிறைகணம்னா என்ன? தமிழ்ல நிறைனாலும் கூட்டம்னு அர்த்தம், கணம்னாலும் கூட்டம்னு அர்த்தம். அப்புறம் நிறைகணம்னு பாடியிருக்காரு. இல்ல அப்படி இல்ல,
கூட்டம் கூட்டமான்னு சொல்லுவோம் பாருங்க, அதுதான் நிறை கணம். கூட்டம் கூட்டம், அதாவது கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா பறந்து ஏறும். இந்த இடத்துல பறந்துக்கு பெரியரா கிடையாது, பறந்து சின்னரா. பறந்துனா பரவின்னு அர்த்தம். எல்லா இடங்களிலும் அன்னப்பறவைகள் பரவி ஏறும், ஏறி போய் உட்காருமா. இதுல செங்கமலம், கமலம்னா தாமரை, செங்கமலம்னா சிவந்த தாமரை. இந்த திருக்கோட்டியூர்ல உள்ள அன்னப்பறவைகள் என்ன பண்றதாம், மட அன்னங்கள், பவ்யமாக சங்கு போல வளைந்திருக்கக்கூடிய அன்னப்பறவைகள், சங்கு எப்படி வெளுப்பா இருக்குமோ அது போல் வெளுப்பா இருக்கக்கூடிய அன்னப்பறவைகள் நிறை கணம் கூட்டம் கூட்டமாக பறந்து ஏறும், பரவி வந்து ஏறி உட்காரும். செங்கமலம் சிவந்த தாமரை. இன்னும் புரியலையா? பெருமாளுடைய கை ஒரு தாமரை, அது மேல ஏறி வெள்ளை சங்கு உட்காண்டிருக்கு. பெருமாளுடைய உள்ளங்கை என்னும் செந்தாமரையில வெள்ளை பாஞ்சஜன்ய சங்கு அமர்வது போல் அந்த திருக்கோட்டியூர்ல உள்ள செந்தாமரைகள்ல வெள்ளை நிற அன்னப்பறவைகள் மேல ஏறி உட்கார்றதாம். அதனால தாமரை மேல் இருக்கும் அன்னப்பறவையை பார்க்கும்போது ஆஹா, பெருமாள் கை மேல உள்ள சங்கம் ஞாபகம் வருதே. பாருங்க, நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் இயற்கை காட்சியை பார்த்தா கூட அவளுக்கு பெருமாள் ஞாபகம் தான் வரும். ஆண்டாள் நாச்சியார் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல்ங்கிறா. ஒரு மின்னலை பார்த்தா சக்கரத்தாழ்வாருடைய ஒளி ஞாபகத்துக்கு வருது, இடி இடிப்பதை பார்த்தா சங்கநாதம் ஞாபகத்துக்கு வருது, மழை பொழிவதை பார்த்தா பெருமாளுடைய சார்ங்கவிலிருந்து பொழியும் அம்பு மழை ஞாபகத்துக்கு வருது, கருப்பு மேகத்தை பார்த்தா பெருமாளுடைய கார் வண்ணம் ஞாபகத்துக்கு வருது. நாம எப்படின்னா, நமக்கு பெருமாளையே சேவிச்சாலும் லௌகிக விஷயம் தான் ஞாபகம் வரும், பெருமாளை மறந்துடுறோம். அவ உலகியல் விஷயத்தை பார்த்தாலும் அவளுக்கு பெருமாள் ஞாபகம். இது எவ்வளவு அழகான ஓமை பாருங்க. திருக்கோட்டியூர்ல நிறைய தாமரை, அந்த தாமரை மேல அன்னப்பறவை உட்கார்றது. இத பார்த்தா சிவப்பு தாமரை மேல வெளுப்பு அன்னம், சிவப்பு செந்தாமரை கையில வெளுப்பான பாஞ்சஜன்யம், அந்த ஞாபகம் வந்ததான். இந்த ஓமைக்கு மாற்று ஓமைன்னு பேரு. அது என்ன மாற்று ஓமைனா, இப்படி வச்சுக்கோங்க. பொதுவா பெருமாள் கை மேல பாஞ்சஜன்யம் இருக்கும்போது அதுக்கு என்ன சொல்லுவான்னா, இந்த கை தாமரை மாதிரி இருக்கே, அந்த பாஞ்சஜன்யம் அது ஒரு அன்னப்பறவை போல இருக்கே, அதைத்தான் இதுக்கு ஓமையா சொல்லுவோம். மாற்று ஓமைனா பெரியாழ்வார் மாத்தி என்ன பண்ணிட்டார், தாமரையை பார்த்து இது பெருமாள் கை மாதிரி இருக்கே, அன்னப்பறவையை பார்த்து இது அது மேல உள்ள பாஞ்சஜன்யம் மாதிரி இருக்கேன்னார். இதுக்கு தான் மாற்று ஓமைன்னு பேரு. இன்னும் புரியுறாப்புல சொல்றேன். ஒருத்தரை பார்த்தா கண்ணு தாமரை போல இருக்கே அப்படின்னு பொதுவா சொல்லுவோம். ஆனா அதை விட்டுட்டு தாமரையை பார்த்து இந்த தாமரை அவரோட கண்ணு போல இருக்கே அப்படி சொன்னா அதுக்கு மாற்று ஓமையா. முகத்தை பால் போன்ற முகம்னு சொல்றோம். பார்ப்பா ஒரு முகம் எப்படி பால் போல இருக்கு, இது நேர் ஓமை. மாற்று ஓமைனா பாலை பார்த்துட்டு இது அவரோட முகம் போல இருக்கே அப்படின்னா மாற்று ஓமைன்னு அர்த்தம். மற்றவாள்லாம் என்ன பண்ணாலாம், பெருமாளுடைய கையை பார்த்து அதுக்கு தாமரையை ஓமையா சொல்லி பாஞ்சஜன்யத்துக்கு அன்னத்தை ஓமையா சொன்னா பெரியாள் மாற்று ஓமைன்னு சொல்லி அன்னப்பறவைக்கு பெருமாளுடைய பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கையும் அது அமரும் தாமரைக்கு பெருமாளுடைய கையையும் மாற்று ஓமையாக பயன்படுத்துகிறார். உரகமெல்லணையான் கையில் உரை சங்கம் போல் மட அன்னங்கள் நிறைகணம் பறந்து ஏறும் செங்கமலம் வயல். இதெல்லாம் எங்கன்னா வயல், திருக்கோட்டியூர்ல உள்ள வயல்கள் இருக்கே, அந்த வயல்லயே நிறைய நீர் தேங்கி அந்த வயல்ல உள்ள நீர்ல தாமரை முளைச்சு அது மேல அன்னப்பறவை அமர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட வயல்களை உடைய திருக்கோட்டியூர். திருக்கோட்டியூர் திவ்ய தேசம். இப்ப நம்ம கேள்விக்கு பதில் சொல்லணுமே. பாட்டுல முதல் பாதியில பக்தர்களை பத்தி தானே சொல்லுவார். இவர் ஏதோ அன்னப்பறவையை பத்தி சொல்லிட்டு இருக்காருன்னா அப்படி இல்லை. இதுக்கு ஆச்சாரியர்கள் 2 விதமான விளக்கம் கொடுக்கிறார். முதல் விளக்கம் என்னன்னா, அந்த திருக்கோட்டியூரில் உள்ள அன்னப்பறவைன்னு பெரியாழ்வார் பக்தர்களை தான் குறிப்பிடுகிறார். ஏன்னா உயர்ந்த பக்தர்கள் மகான்களை அன்னப்பறவையோடு ஒப்பிட்டு பரமஹம்சர்கள்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அதனால இங்க அன்னம்னு யார சொல்றாருன்னா பரமஹம்சர்கள். அன்னப்பறவை தாமரையில உட்கார்வது போல இவள்லாம் எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலே நிலை கொண்டிருக்கிறார்கள். சங்கு பெருமாளுடைய கை தாமரையில அமர்ந்தது, அன்னம் அந்த செந்தாமரையில அமர்ந்தது. பரமஹம்சர்கள் எம்பெருமானுடைய திருவடி தாமரையில் அமர்கிறார்கள். அதனால இது உண்மையான அடியார்களைத்தான் அன்னம் என்று உருவகப்படுத்தி குறிப்பிட்டிருக்கார். இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் கொடுத்தா இல்ல அவ்வளோலாம் குழப்பிக்கவே வேண்டாம், ஒரு அன்னப்பறவையை தான் சொல்றார். இல்ல பக்தர்களை சொல்லணுமேனா, ஏற்கனவே அழகர் மலையில பார்த்தோம் இல்லையோ, அழகர் மலையில உள்ள யானை கூட அழகர்கிட்ட தான் பக்தரா இருக்குன்னு அங்கே பெரியாழ்வார் காட்டினார் அல்லவா. அங்கே உள்ள வண்டுகள் கூட சகசிரநாம பாடும் சாதிச்சார் அல்லவா. ஏன்னா திவ்ய தேசத்துல உள்ள புல் பூண்டு ஈ எறும்பு மிருகம் பறவை மரம் செடி கொடி இது எல்லாமே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வந்த நித்தியசூரிகள். திருக்கோட்டியூர் எப்பேற்பட்ட திவ்ய தேசம், அங்க உள்ள அன்னப்பறவைகள்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வந்த நித்தியசூரிகள் தானே. அடியார்கள் புகழத்தான் பாடியிருக்கார். பேக் டு ஸ்டார்ட் அப்படியே வாங்கோ. உரகமெல்லணையான்
கையில் உரை சங்கம் போல் பாம்புல ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாளுடைய கையில் உள்ள பாஞ்சஜன்யம் சங்கு போலே மட அன்னங்கள் நிறைகணம் பறந்து ஏறும் செங்கவலம் வயல் திருக்கோட்டியூர். கூட்டம் கூட்டமாக அன்னப்பறவைகள் கூட்டம் கூட்டமான செந்தாமரையிலே ஏறி அமர்ந்திருக்கக்கூடிய வயல்களை உடைய க்ஷேத்திரம் திருக்கோட்டியூர். பாட்டின் முதல் பாதி ஆயிடுத்து. இப்ப ரெண்டாவது பாதி. இதை பெருமாளை சேவிக்காதவா இருக்காளே, அவளை நிந்திக்கிறார் பெரியாழ்வார். நரகநாசனை நாவில் குண்டழையாத மானிட சாதியர். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா ஒரே வார்த்தை நரகநாசன்டர். நரகநாசன் அப்படின்னா நரகத்தை நாசம் செய்பவன் அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் அந்த அர்த்தம் சொல்லலை. ஏன்னா நரகத்தை அழிப்பவன் சொல்லிட்டா இன்னைக்கு இந்நேரம் பெருமாள் அழிச்சு இனிமேல் லோகத்துல நரகமே இருக்கக்கூடாது. அப்படி இல்லை, நரகங்கள்ங்கிறது அவர் தானே உருவாக்கி இருக்கார். தப்பு பண்ணவனுக்கு, தப்பு பண்ணியும் திருந்தாதவனுக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அப்ப நரக நாசன், நரகத்தை நாசம் செய்பவர். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா நரக பிரவேசத்தை நாசம் செய்பவராம். அதாவது அவர் திருவடியில நாம விழுத்து வணங்கிட்டோம்னா நரகத்தை அழிக்க மாட்டார், நரகத்தில் நுழைய வேண்டிய தேவை நமக்கு இருக்கே அதை அழிச்சுடுவார். நாம் நரகத்துக்கு நுழைவதற்கு காரணமா இருக்கும் பாபங்கள் இருக்கே அதை அழிப்பார். அதனால நரக நாசன்னா நரகத்து பிரவேசத்தை அழிப்பவன், நரகத்துக்குள் நுழையாமல் காப்பவன் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நரகநாசனா பெருமாள் இருக்கார். அவனை நாவில் கொண்டு அழையாத. நிறைய பேர் நாவில் கொண்டு அழையாத இந்த வார்த்தையை பாருங்க. நாவில் கொண்டுன்னா நாக்காலேன்னு அர்த்தம். நாக்கை கொண்டு, நாவால் அழையாத. பெருமாளை கூப்பிட மாட்டேங்கிறா, பகவானுடைய திருநாமத்தை சொல்ல மாட்டேங்கிறா, நாவில் கொண்டு அழையாத. இங்க வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் ஒரு கேள்வி கேட்டார். நாக்கால தானே கூப்பிட முடியும், மூக்காலியா கூப்பிட முடியும், பெருமாளை நாக்கால கூப்பிடலங்கிறாரு. நாக்கால கூப்பிடாம எப்படி கூப்பிடுறது? இல்ல, அதுக்கு அப்படி புரிஞ்சுக்க கூடாதான். ரெண்டு விதமான விளக்கம் கொடுக்கிறார் மாமுனிகள். முதல் விளக்கம் என்னன்னா, அப்படி இல்ல, எத்தனையோ பேருக்கு லோகத்துல பேச்சே இல்லாம இருக்கு. ஆனா நமக்கு பகவான் நாக்குன்னு ஒண்ணு கொடுத்துருக்கான். நாவில் கொண்டு அழையாதன்னா நாக்குன்னு ஒண்ணு பகவான் கொடுத்ததுக்கு அப்புறமும் நாக்கு இருந்தாலும் அவனை கூப்பிட மாட்டேன்னு சொல்றா. அப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நாக்கால கூப்பிடுன்னா அப்புறம் நாக்கால தான் கூப்பிட முடியும், அது அர்த்தம் இல்ல. ஏன்னா நாக்கு தான் உனக்கு பகவான் கொடுத்துருக்கானே. பேச முடியாதவன்னா அது நிலைமை வேற. உனக்கு தான் நாக்கு இருக்கு, பேச முடியும். நாவில் கொண்டு அழையாத, நாக்கு இருந்தும் கூப்பிட மாட்டேங்கிறான். ரெண்டாவது அர்த்தம், நாக்கால கூப்பிடுனா என்ன அர்த்தம்னா மனசால தான் கூப்பிடணும்னு தேவையில்லை. சும்மா நாக்கால பெருமாளே நாராயணா அப்படின்னு கூப்பிட்டாலே போகுமா. உலகமெல்லனையானே அழைத்தால் போதும், அவன் காப்பதற்கு தயாராக இருக்கிறான். நரகநாசனே கூப்பிட்டா போறோம் வந்துடுவான். ஆனா மனசார தான் கூப்பிடணும்னு இல்லை, நாக்கால கூட கூப்பிடாம இருக்கியேன்னு அர்த்தமா. ஒண்ணு நாக்கு கொடுத்தும் கூப்பிடாம இருக்கியே, இன்னொன்னு மனசால கூப்பிடாட்டாலும் நாக்காலையும் கூட கூப்பிடாம இருக்கியே. இப்படி நாவில் கொண்டு அழையாத மானிட சாதியர். மானிட சாதியர்னா மனித ஜாதியில பிறந்தவா. மற்றவாளுக்கெல்லாம் பகவன் நாமா சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. நினைச்சு பாருங்க, ஒரு பறவைகளாலேயோ மிருகத்தாலேயோ மரம் செடி கொடியாலேயோ பகவன் நாமத்தை சொல்ல முடியுமா? நமக்கு சொல்ல முடிஞ்சிருக்கு. அந்த மனித ஜாதியில நாம பிறந்திருக்கோம். பிறந்து ஆனா பகவன் நாமத்தை சொல்லலைன்னா பெரியாழ்வார் வருந்தி சாதிக்கிறார். பருகும் நீரும், அவ குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கே, அந்த தண்ணீரும் உடுக்கும் கூரையும், கூரைனா ஆடை, உடுக்கும் கூரைனா அவ அணிந்து கொள்ளக்கூடிய ஆடையும் பாவம் செய்தன தான் கொலோ, அத்தனையும் பாவம் பண்ணி இருக்கு போல இருக்குன்ட்டார். இவ சாப்பிடுற நீரும் இவ அணிஞ்சுக்கிற ஆடையும் பாவம் பண்ணியிருக்கான். ஏன்னா ஒரு பெரிய மகான் பாகவதர் எப்போதும் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி பகவத் குணத்தை சிந்திக்கிறார். அவர் அணியக்கூடிய ஆடையா ஒரு ஆடை வந்திருக்குன்னா அந்த ஆடை புண்ணியம் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். அவர் தீர்த்தம் சாப்பிட்றாருன்னா அந்த தீர்த்தம் புண்ணியம் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம பகவானுடைய திருநாமத்தை சொல்லாதவர்கள் அவ பருகக்கூடிய நீர் என்ன, உடுத்தக்கூடிய ஆடை என்ன, இதெல்லாம் பாவம் செய்த தான் கொலோ, இதெல்லாம் ஒருவேளை பாப்பம் பண்ணி இருக்கு போல இருக்கோங்கிறார். என்னப்பா இது பொருள் அந்த மாதிரி பாப்பம் பண்ணி இருக்குன்னு சொல்லலாமா? தண்ணீர் பாப்பம் பண்ணி எடுத்து, இவன் உடுத்தின்னு இருக்க ஆடை பாப்பம் பண்ணி எடுத்துன்னு சொல்லலாமான்னா இதுக்கு மாமுனிகள் வியாக்கியானத்துல அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். வேதாந்த கொள்கைப்படி, இன்னும் ஸ்பஷ்டமா ராமானுஜ சம்பிரதாயப்படி உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்குள்ளும் ஜீவாத்மாக்கள் உண்டு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க டிவி, மொபைல் போன், லேப்டாப் எல்லாத்துக்குள்ளேயும் ஜீவாத்மா உண்டு இல்லையா? எங்க சயின்ஸ்ல அதெல்லாம் நான் லிவிங் திங்னு சொல்லிட்டாளேன்னு கேட்போம். அவ அப்படி சொல்லுவா, எல்லாத்துக்குள்ளேயும் ஜீவாத்மா உண்டு. அப்புறம் ஏன் அதால அசைய முடியல, பேச முடியலைன்னா உள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கு, அந்த பொருளுக்குள் இருக்கும் ஜீவாத்மாவுக்கு ஞானம் ரொம்ப சுருங்கி இருப்பதாலே அதனால எந்த ஆக்ஷனும் செய்ய முடியாம அது இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கு. மனித உடம்புல இருக்க ஜீவாத்மாவுக்கு ஓரளவு ஞானம் விரிவடைஞ்சதுனால ஏதோ எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி நாம பேசிட்டு இருக்கோம்.
மோட்சம் அடைஞ்சா இந்த ஞானம்ங்கிறது முழுமையாக விரிவடையும். ஆக மொத்தம் எல்லா பொருளுக்குள்ளும் ஜீவாத்மாக்கள் உண்டு. இந்த சேரா இருக்கட்டும், டேபிளா இருக்கட்டும், எதிர்த்தாப்புல உள்ள கண்ணாடியா இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளேயும் ஜீவாத்மாக்கள் உண்டு. ஆனா நாம் சொல்லக்கூடிய இந்த சோ கால் நான் லிவிங் திங்ஸ், அதுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கு அறிவு மொத்தமா சுருங்கி இருக்கு. செடி கொடிக்குள்ளேயும் ஜீவாத்மா உண்டு, அறிவு சுருங்கித்தான் இருக்கு. மிருகங்கள் கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கு, மனிதனுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கு, தேவர்களுக்கு இன்னுமே கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கும். முக்தி அடைந்தோம்னா முழுமையாக அந்த தர்மபூத ஞானம் விரிவடையும். அதனால தான் இப்படி ஒருத்தர் ஒரு ஆடை அணிந்து கொள்கிறார், அவர் பகவன் நாமாவே சொல்லாதவர் ஒரு ஆடை அணிஞ்சுக்கிறார்னா அது ஏதோ பாபம் பண்ண ஜீவாத்மா போல இருக்கு, இவர் உடம்புல வஸ்திரமா வந்துருத்து. அண்ணா பகவானுடைய அடியவர் அந்த ஆடை அணிஞ்சுக்கிறார்னா அது ஒரு புண்ணியம் பண்ண ஜீவாத்மா, அதனாலதான் இவர் திருமேனியில ஆடையா வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா. இது எங்கேருந்து இந்த மாதிரி பெரியாழ்வார் சாதிச்சார்னா, விஷ்ணு தர்மத்துல இதை பத்தி ஒரு பிரமாண ஸ்லோகம் இருக்கு. என்னன்னா, நஷ்ட சௌச்சே விரதபிரஷ்டே விப்ரே வேத விவர்ஜிதே தீயமானம் ருதத்யன்னம் கிம்மயா துஷ்கிருதம் கிருதம். நம்ம தினந்தோறும் வீட்டுல உணவு சமைக்கிறோம் இல்லையா, சமைச்சு யார ததியாராதனத்துக்கு அடியார்கள் வராளா, அவளுக்கு உணவளித்து விட்டு நம்ம சாப்பிடணும்ட்டு அடியார்கள் வராளான்னு காத்திருக்கணுமா. அப்படி ஒரு நாள் ஒரு நல்ல வேதம் படிச்சவர் வந்தாராம். வேதமெல்லாம் படிச்சு நல்லா அனுஷ்டானங்கள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்ரோத்ரியர் வைதிகர் வந்தாராம். அவருக்கு இவ உணவளிச்சாலும் அப்ப அந்த உணவு சந்தோஷப்பட்டு தான், இந்த மகானுடைய வயத்துக்குள்ள போற பாக்கியம் எனக்கு கிடைச்சதே, நான் என்ன புண்ணியம் பண்ணேனோன்னு நினைச்சதான். அதே வீட்டுல அடுத்த நாள் ஒருத்தர் சாப்பிட வந்தார். அவர் பார்த்தா வேதமும் படிக்கல, ஆச்சார அனுஷ்டானங்கள் எதையுமே ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் விரதம்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அந்த விரதங்கள் எல்லாமும் பாதியிலேயே விடக்கூடியவர். இப்படி ஒருத்தர் வந்தாராம். அன்னைக்கு அந்த உணவு அழுதுதான், அச்சோச்சோ இந்த மகாபாவியோட வயத்துல போறாப்புல அழுத்தே, நான் என்ன பாப்பம் பண்ணேனோன்னு தான். புண்ணியசாலியோட வயத்துக்குள்ள போனா அந்த உணவு புண்ணியம் பண்ணி இருக்குன்னு அர்த்தம், பாப்பியோட வயத்துக்குள்ள போனா உணவு பாப்பம் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். அது போலத்தான் பகவன் நாமா சொல்லாதவா பருகும் நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தன தான் கொலோ. அவ உடுத்தி கொள்ளக்கூடிய ஆடையும் பருகக்கூடிய நீரும் பாப்பம் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். இதான் பாட்டின் 2வது பாதி. நரகத்தில் நுழைவதை அழித்து கொடுக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய நாமத்தை நாவால் அழைக்காதவர்கள், அப்படிப்பட்ட மனிதர் பருகும் நீரும் உடுக்கும் ஆடையும் பாபம் பண்ணியிருக்கு போலர்க்கோ என்பது கருத்து. உரகமெல்லணையான் கையில் உரை சங்கம் போல் மட அன்னங்கள் நிறைகணம் பறந்து ஏறும் செங்கமலம் வயல் திருக்கோட்டியூர் நரகநாசனை நாவில் கொண்டழையாத மானிட சாதியர் பருகு நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தன தான்கொலோ. ஆதிசேஷன் மீது மெல்லிய படுக்கையாக அதை கொண்டு பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய இடது மேல் திருக்கரத்தில் உரையக்கூடிய வெளுப்பான பாஞ்சஜன்யம் சங்கம் போலே நன்கு மடப்பம் பவ்யம் கொண்ட அன்னப்பறவைகள் கூட்டம் கூட்டமாக பரவியிருந்து ஏறி அமரும் செந்தாமரை பூக்கள் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த திருக்கோட்டியூர் திவ்யதேசம். அங்கிருக்கும் எம்பெருமான் நரகத்தில் நுழைவதை தவிர்ப்பவன். நாக்கால அவனுடைய திருநாமத்தை ஓதாத மானிட சாதியர்கள் பருகக்கூடிய நீரும் உடுக்கும் ஆடையும் பாப்பம் பண்ணி இருக்கு போலர்க்கே என்பது திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The Lord dwelling in Tirukkottiyur, which is surrounded by fields which have lotuses which are frequented by the swans which resemble the white conch of the Lord who reclines on the serpent bed of Adisesha. Those people who never chant the names of the Lord, who destroys the entry into his hells with their tongues, the dress they wear and the water they drink, perhaps have performed a lot of sins என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரத்திலும் வித்தியாசமான கோணத்தில் திருக்கோட்டியூர் வைபவம் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். உரகமெல்லணையான் கையில் உரை சங்க போல் மடவண்ணங்கள் நிறைகண பரந்தேறும் செங்கமல வயல் திருக்கோட்டியூர். உரகமெல்லணையான் கையில் உரை சங்க போல் மடவண்ணங்கள் நிறைகணம் பரந்தேறும் செங்கமல வயல்
திருக்கோட்டியூர் நரகநாசனை நாவிற்கொண்டழையாத மானிட சாதியர் பருகு நீரும் முடுக்கும் கூரையும் பாவம் செய்